இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய பாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 19 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 19 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, நிதிக்குழு யாரால் நியமனம் செய்யப்படுகிறது? நிதிக்குழு யாரால் நியமனம் செய்யப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, குடியரசுத் தலைவர். ஆன்சர் குடியரசுத் தலைவர். இனி இரண்டாவது கேள்வி, சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு? சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1983. 1983 யாருடைய ஆட்சி காலத்தில்னா இந்திரா காந்தி. இந்திரா காந்தி அமைத்தவர், சர்க்காரியா குழுவை அமைத்தவர்னே அது இந்திரா காந்தி தான். சர்க்காரியா குழுவை அமைத்தவர் யாருன்னா இந்திரா காந்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை கடமைகள் இடம்பெற்றிருக்கும் அரசியலமைப்பின் பிரிவு? அடிப்படை கடமைகள் இடம்பெற்றிருக்கும் அரசியலமைப்பின் பிரிவு. ஆன்சர் ஆப்ஷன் சி, 51 ஏ. ஆன்சர் 51 ஏ. இது 42வது சட்ட திருத்தம் ஆண்டு 1976 கீழ் ஏற்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜமன்னார் தலைமையில் மத்திய மாநில அரசுகளின் உறவு குறித்து ஆராய கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு எது? ராஜமன்னார் தலைமையில் மத்திய மாநில அரசுகளின் உறவு குறித்து ஆராய கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1969. ஆன்சர் 1969. 3 பேர் கொண்ட குழு. ராஜமன்னார் தலைமையில் மத்திய மாநில அரசுகளின் உறவு குறித்து ஆராய கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு 1969. இது 3 பேர் கொண்ட ஒரு குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய குடியுரிமை பெறும் வழிகள் எத்தனை? இந்திய குடியுரிமை பெறும் வழிகள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் சி, 5 வழிகள். ஆன்சர் 5 வழிகள். இந்திய குடியுரிமையை 5 வழிகளில் பெறலாம். அவை பிறப்பு, வம்சாவளி, பதிவு செய்தல், பிரதேச இணைவு, இயல்புரிமை. பிறப்பு, வம்சாவளி, பதிவு செய்தல், பிரதேச இணைவு, இயல்புரிமை. இது குடியுரிமையை பெறும் வழிகள் எத்தனை? 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய குடியுரிமையை இழக்கும் வழிகள் எத்தனை? இந்திய குடியுரிமையினை எத்தனை வழிகளில் இழப்பர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 3 வழிகள். ஆன்சர் 3 வழிகள். அவை என்னெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். தாமாக முன்வந்து இழத்தல், வேறு நாட்டு குடியுரிமை பெறும்போது இழத்தல், தேச துரோகம் முதலானவற்றினால் இழத்தல். தாமாக முன்வந்து இழத்தல், வேறு நாட்டு குடியுரிமை பெறும்போது இழத்தல், தேச துரோகத்தினால் இழத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்க்காரியா குழு எத்தனை பரிந்துரைகளை பரிந்துரை செய்தது? சர்க்காரியா குழு எத்தனை பரிந்துரைகளை பரிந்துரை செய்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 247. ஆன்சர் 247. அதே மத்திய அரசு எத்தனை பரிந்துரைகளை செயல்படுத்துகின்றதுன்னா 180 பரிந்துரைகளை செயல்படுத்துகின்றது. சர்க்காரியா குழு எத்தனை பரிந்துரைகளை பரிந்துரை செய்ததுன்னா 247. அதில் மத்திய அரசு செயல்படுத்துவது 180 பரிந்துரைகளை. தொடக்க கல்வி பெறும் அரசியல் அமைப்பின் சட்டப்பிரிவு எது? தொடக்க கல்வி பெறும் அரசியல் அமைப்பின் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 21 ஏ. ஆன்சர் 21 ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், விதி 268 முதல் 293 வரை குறிப்பிடுவது எது? விதி 268 முதல் 293 வரை குறிப்பிடுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நிதி. ஆன்சர் நிதி. இதோட பகுதி 12. பகுதி 12. விதி 268 முதல் 293 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட ஆண்டு? இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1976.
ஆன்சர் ஆப்ஷன் டி 1976 42வது சட்ட திருத்தம். 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அடிப்படை உரிமைகள் இடம்பெறும் அரசியலமைப்பின் பகுதி எது? இந்திய அடிப்படை உரிமைகள் இடம்பெறும் அரசியலமைப்பின் பகுதி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3ஆம் பகுதி. ஆன்சர் 3ஆம் பகுதி. குடியுரிமை பற்றிய பகுதி பகுதி 2, அடிப்படை உரிமைகள் பற்றிய பகுதி பகுதி 3. தற்போது இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளன? தற்போது இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளன? ஆன்சர் 6. ஆப்ஷன் டி 6 அடிப்படை உரிமைகள். நெக்ஸ்ட் அந்த 6 உரிமைகளை நம்ம பார்த்துடலாம். சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வை பற்றி கூறும் அட்டவணை எது? மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வை பற்றி கூறும் அட்டவணை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி 7. ஆன்சர் 7, 7வது அட்டவணை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு. அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி 1978. 1978 44வது சட்ட திருத்தம். 1978 42வது சட்ட திருத்தம். 44வது சட்ட திருத்தம். 1976 தான் 42வது சட்ட திருத்தம். 1978 44வது சட்ட திருத்தம். அதன் அடிப்படையில் தான் அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு. அதோட பகுதி 44வது சட்ட திருத்தம் 1978ஆம் ஆண்டு. அதற்கான பகுதி 12 விதி 300A. விதி 300A இன் கீழ்தான் அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாகுபடுத்துவதை தடை செய்யும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எது? பாகுபடுத்துவதை தடை செய்யும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி 15. ஆன்சர் 15. இந்த 14 பாருங்க, சட்டப்பிரிவு 14. இது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதனை எடுத்துரைக்கின்றது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதனை எடுத்துரைக்கின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்கும் பகுதி எது? மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்கும் பகுதி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பகுதி 12. ஆன்சர் பகுதி 12. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை விளக்கும் விதி எதுனா 268 முதல் 293 வரை. நிதி சார்ந்த விதி அப்படின்னு கேட்டாலே 268 முதல் 293 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய பட்டியலில் தற்போதுள்ள துறைகளின் எண்ணிக்கை. மத்திய பட்டியலில் தற்போதுள்ள துறைகளின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 100 துறைகள். ஆன்சர் 100 துறைகள். முன்பு மத்திய பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை 97, தற்போது 100. நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு. ஆன்சர் ஆப்ஷன் பி 14வது சட்டப்பிரிவு. 14 சட்டப்பிரிவு 14, அதாவது ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை வழங்கும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை வழங்கும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு. ஆன்சர் ஆப்ஷன் டி 26. ஆன்சர் 26.
அவ்வளோதான், நம்ம 19 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 19 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.